இன்றைக்கி நான் கேட்டேன் கேரட் ஹல்வா அண்டு பேல்பூரி ரெண்டுமே எங்கள் ஆத்துக்கார் பண்ணி கொடுத்துருக்கார். இது அம்மா இருந்தால் கூட பண்ணி தருவாளான்னு தெரியாது. ஐ எம் ரியலி என்ஜாயிங் அண்ட் கிஃப்டட். முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பால்லையே வேக விட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பேல்பூரியும் இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. பேல்பூரி அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்ததுனால ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் ஆத்துக்கார்கிட்ட பேல்பூரி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு அதுக்காக பேல்பூரி தானே பண்ணி கொடுத்துருக்கார். இது கடையில் வாங்கினா கூட இத்தனை அருமையாக இருக்காது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அந்த ஒரு டேஸ்ட்டு நிலக்கடலையை தனியாக வறுத்து, பட்டாணியை தனியாக உப்பு போட்டு எண்ணெயில் வறுத்து, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு, எலுமிச்சம்பழம் போட்டு, ஓமப்பொடி வாங்கின்னு வந்து பட்டாணி போட்டு, ஆஹா என்ன அருமையான டேஸ்ட்டு தெரியுமா. இது பாதி சாப்பிட்டுட்டேன், அதனால் எனக்கு காமிக்கணுன்னு இருந்தது. ஸோ ரொம்ப அருமையான ஹேண்ட்ஸு பண்ணுறவாளுக்கு அதை சாப்பிட்றதுக்கு நல்லா கொடுத்து வச்சுருக்கணும்.